நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. டைப்ஸ் ஆஃப் கம்பெனின்றது கம்பெனி ஆக்ட் 2013 வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சார்ட்டர்டு கம்பெனி. சார்ட்டர்டு கம்பெனின்றது வந்து ஒரு கிங் அண்ட் குயின் பீரியடில் வந்து ராயல் சார்ட்டர்னு சொல்லி வந்தது தான் சார்ட்டர்டு கம்பெனின்றாங்க. நம்ம இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லி இருந்துச்சு. பட் ப்ரீவியஸ் டேஸில் தான் இருந்துச்சு. பட் நவ டேஸில் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாச்சுட்டரி கம்பெனி. ஸ்டாச்சுட்டரி கம்பெனின்றது வந்து ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக வந்து பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனை வந்து எனாக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்பிஐயில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குல்ல, ஸோ இதை தான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர்டு கம்பெனி. ரிஜிஸ்டர் கம்பெனின்றது செக்ஷன் 2(20) வந்து டிஃபைன் பண்ணுது. அது வந்து ஒரு கம்பெனின்றது வந்து கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆர்ஓசியில். இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கம்பெனிஸில் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட் கம்பெனியில் வந்து மினிமம் 2 பேர்லேருந்து மேக்ஸிமம் 200 பேர் இருக்கலான்றாங்க. அவங்களோட ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்றாங்க. பப்ளிக் பர்சன்ஸை வந்து கேனாட் இன்வைட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மஸ்ட் என்னன்னா அந்த கம்பெனியில் வந்து ப்ரைவேட் லிமிட்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து டிவிஎஸ் மோட்டார் கோ ப்ரைவேட் லிமிட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனின்றது வந்து மினிமம் 7 பேர்லேருந்து மேக்ஸிமம் அன்லிமிட்டட் எவ்வளோ வேணா இருக்கலாம், 200 பேருக்கு மேலே கூட இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபராக இருக்காங்க. ப்ரைவேட் பர்சன்ஸை வந்து இன்வைட் பண்ணிக்கலாம், பப்ளிக் பர்சன்ஸும் இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸையும் டாடா ஸ்டீல் லிமிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1% கம்பெனி. 1% கம்பெனின்றது வந்து ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப். இவங்க வந்து லிமிட்டட் லயபிலிட்டிஸ் மட்டும்தான். அப்புறம் இவங்க ஒரே ஒரு பர்சன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்கன்றாங்க. இவங்களோட கம்பெனி நேம் வந்து எப்படி இருக்குன்னா இவங்களோட இது போட்டிருக்கணும். அதாவது 1% கம்பெனி, அதாவது ஓபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அருண் ஓபிசி பிரைவேட் லிமிடெட் இருக்கணும். இவங்க வந்து ஸ்மால் என்டர்பிரைஸாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பெனி என்னென்ன விஷயத்துக்கு லைபிள் ஆகும்னு பார்த்தோம்னா கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். அவங்களோட லிமிட்டட் ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க லைபிள் ஆகுவாங்க. கம்பெனியோட ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க லைபிள் ஆவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸோட பிரைவேட் விஷயத்துக்கு வந்து அவங்க லைபிள் ஆக மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பெனி வந்து லிமிட்டட் பை கேரண்டிஸ். கம்பெனி வந்து ஒரு லிமிட்டட் கேரண்டிஸை மட்டும் இந்த இடத்துல கொடுக்குன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வைண்ட் அப் பண்ணுற போகிற சமயத்தில் இவங்க வந்து ஒரு சம் அமௌண்ட்டை வந்து சேரிட்டபிளுக்கோ இல்லை ட்ரஸ்ட்டுக்கோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி சில கேரண்டிஸ் மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்லிமிட்டட் கம்பெனி. அன்லிமிட்டட் கம்பெனி என்னன்னா ஒரு ஆப்ளிகேஷன் சமயத்தில் வந்து பர்சனலி லைபிள் ஃபார் ஆல் டெப்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன். இவங்களோட பர்சனல் விஷயத்துக்கு வந்து இவங்க லைபிள் ஆகுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.